அன்னை நம்ப பக்தர்களே, இன்னும் சிறிது நேரத்திலே தேர்பவனியானது ஆரம்பமாகும். அன்னையின் தேர்பவனியிலே பங்கேற்க மிகவும் ஆர்வமாக காத்திருக்கின்றோம். தன்னுடைய பிறந்தநாள் ஆசீர்வாதத்தை நமக்கெல்லாம் வழங்கிக் கொண்டு அன்னை அருமையாக நம் மத்தியிலே பரவுகள் இருக்கின்றார். வரவேற்போம். பிறந்தநாள் வாழ்த்துக்களை அன்னைக்கு நாம் ஆழத்திலிருந்து வெளிப்படுத்துவோம். என் ஆயர் மறைமுறைக்கு சொன்னது போல, பிறந்த நாள் பரிசு எனக்கு நீங்கள் தர வேண்டும். அது என்ன? என்னை போல நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என் மகன் உங்களுக்கு சொல்லுவதை போல செய்யுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு தருகின்ற பிறந்த நாள் பரிசு என்று பேராயர் அவர்கள் போதித்தார். அருமையான பாடம். நாமும் அதை கடைபிடிப்போம் என்ற வாக்குறுதியை உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு அன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சுமூகமாக வெளிப்படுத்துவோம். ஏழாவது நமது அன்பு மாதா கேமரூன் நாட்டிலே அந்த ஊரிலே 10,000 பேர் நமது ஆரோக்கிய மாதாவின் ஸ்டிக்கர் வெளியில் ஒட்டியிருக்கிறாங்க. நான் அந்த ஊரில் போய் திருப்பதி நிறைவேற்றேன், மறைமுறை ஆக்கினேன் அப்படின்னு பேராயர் அவர்கள் என்னுடைய மறைமுறையிலே உங்களுக்கு சொன்னாங்க. அது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் 2 தவளைகளை போல இந்தியாவில் இருக்கின்றோம். ஆனால் அன்னையும் இல்லைகளெல்லாம் கடந்த விதத்திலே ஆரோக்கிய பணியை நல பணியை அடுத்த சிறிய நேரில் அலங்காரமாக இந்த சமஸ்தியாக பேசுவதற்காக இயேசுடைய வாழ்வை தன் வாழ்வாக்கி கொண்ட பிறகு இந்த உலகத்தை ஒப்புமையாக கருதி தன் உயிரை இனிய பணியாக ஆண்டுவதற்காக ஒப்புக் கொடுத்தார். அவரை சாட்சியாக இந்த செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Saint Sebastian, pray for us. Saint Sebastian, pray for us. Saint Sebastian, pray for us. கோடி அற்புதம் என்று நம்மால் பாராட்டப்படுகின்ற போற்றப்படுகின்ற வணக்கத்திற்குரிய மத்தியிலே இருந்து வருகின்ற நம்மோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கின்றார். புனிதோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Saint Anthony, pray for us. Saint Anthony, pray for us. Saint Anthony, pray for us. திரு குடும்பத்தின் தலைவர் அன்னை மரியாதை கணவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தை ஏதோ பெருமையோடு வருகின்றார். தன் மனைவியின் பிறந்தநாள் விழாவை மத்தியிலே மகிழ்ச்சியோடு ஆசீர்வதித்துக் கொண்டு வருகின்றார். என் மனைவிக்கு இயேசுவை பெற்றெடுத்த மரியாவுக்கு நீங்கள் செலுத்துகின்ற இந்த வணக்கம் 1க்கு 1000 உங்கள் மீது பொழியப்படும் என்ற ஆசீர்வாதத்தை கற்றுக்கொண்டு வருகிறார் சோசியல். அந்த சோசியத்துறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்த சோசியத்துறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்த சோசியத்துறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Saint Joseph, pray for us. Saint Joseph, pray for us. Saint Joseph, pray for us. மரியாதை சேவையாளர்கள் மரியாதை சேவை கூட்டத்தில் நடைபெற்றது. ஒரு மாதா லூர்து மாதா என்று சொல்றாங்க. லூர்து நகரிலே காட்சி கொடுத்து மசாலியே என்ற குகையிலே காட்சி கொடுத்து வர்ணதற்கு வந்த பெண்மணிக்கு நாமே அமரவற்பவன் என்று தன்னுடைய மறைபொருளை வெளிப்படுத்தினார். எனவே அந்த லூர்து அன்னையை நாம் அமரவற்போ அன்னை என்று அழைக்கின்றோம். புனித அமரவற்போ அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அமரவற்போ அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அமரவற்போ அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Our Lady of Immaculate Conception, pray for us. Our Lady of Immaculate Conception, pray for us. Our Lady of Immaculate Conception, pray for us.
புண்ணிய பூமியிலே யூதேயாவிலே கார்மேல் என்று ஒரு மலை இருக்கிறது. இறைவாக்கிற்கு வாழ்ந்த பொறுமையர்கள் சென்று யாவம் புரிந்த இடம். கார்மேல் என்றால் அழகு. கார்மேல் அன்னையாக, அழகு சென்றும் அன்னையாக ஏதோ ஒரு தேரிலே கார்மேல் அன்னை வருகின்றார். கார்மேல் அன்னை என்பது இந்த கார்மேல் முறையிலே அவர் அங்கிருந்து தொடர்புகளுக்கு காட்சி கொடுப்பதனாலே அன்பாக அவர் கார்மேல் மாதா என்று அழைக்கப்படுகின்றார். அவரை உண்மையாக நாம் எப்படி அழைக்கின்றோம்? உத்தரிய மாதா என்று அழைக்கின்றோம். புனித கார்மேல் அன்னையே வெற்றிக் கொள்ளும். புனித கார்மேல் அன்னையே வெற்றிக் கொள்ளும். புனித கார்மேல் அன்னையே வெற்றிக் கொள்ளும். Our Lady of Mount Carmel, pray for us. Our Lady of Mount Carmel, pray for us. Our Lady of Mount Carmel, pray for us. நமது ஊரிலே நமது கண்ணிய தாய் ஆரோக்கிய மாதா ஏதோ தன்னுடைய பிறந்த நாள் ஆசீர்வாதங்களை நம் மீது பொழிந்த வண்ணமாக வருகின்றார்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் இதய வாசலை திறந்து வைப்போமாக. Let us open our hearts to receive the blessings that Our Lady is showering upon us on the day of Nativity. அதே போல் எல்லோரும் குறையாமல் நம்மை அன்பு செய்து கொண்டு ஆசீர்வதித்துக் கொண்டு குறையாக வருகிறார். அவர்களை மட்டுமே நாம் நம்மையே சரணாகதி ஆக்கிக் கொள்வோமா? அன்னை ஆரோக்கிய அன்னை மகிழ்ச்சியின் அன்னையாக நம் உடனிருப்பான தாயாக நம்மோடு என்றென்றும் வாழ்கின்ற ஆண்டவர் இயேசுவை வழங்கிய தாயாக அவனி வருகின்ற வரவேற்போம். புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Lady of Good Health, pray for us. Our Lady of Good Health, pray for us. Our Lady of Good Health, pray for us. தூய ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இறைவனின் இறை ஆசிரியர் கேட்பவனின் கருத்து என்ன, அது நிறைவேற்றப்பட வேண்டிய முறை என்ன என்று நமது தாயாகிய திருச்சபை நமக்கு எடுத்து கூறி இருக்கின்றது. திருப்பவனி அடக்க ஒடுக்கத்தோடு நடைபெற வேண்டிய ஒரு பக்தி முயற்சி. அது நமது திருமலையின் சுடர் விளக்காகவும் தவத்தின் அடையாளமாகவும் சிவத்திற்குரிய எல்லையற்ற வல்லமையின் எடுத்துக்காட்டாகவும் விளங்க வேண்டும். அன்னையின் திருத்தேர் கோவிலுக்கு முன் வந்து நிற்கின்றது. எல்லாரும் பக்தியோடு அமைதியாக இருங்கள்.
Kneel down. You are going to pray now. Kneel down. மேடையில் இருக்கின்ற ஆயர்கள் ஆசீர்வாதங்களுக்காக கேட்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்திய நாட்டுக்கு, அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெரிய கொடையாக நான் கருதுகிறேன். இந்த திருத்தலம், அன்னை வேளாங்கண்ணியுடைய திருத்தலம் உலக மக்களுக்கான ஒரு திருத்தலம் என்பதை ஒரு மாற்று கருத்து இல்லை. இங்கே நாம் எல்லா மக்களையும் ஒன்று கூடி அந்த ஒரே கடவுளின் பிள்ளைகள் என்ற அந்த ஒரு உண்மையை இங்கே நம்மால் காண முடிகிறது. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அன்னை மரியா சிலுவை அடியில் நின்று கொண்டு மனித குலத்தின் தாயாக மாறினாள். எல்லா கடவுளின் பிள்ளைகளும் தாயாக அவள் மாறினாள். எனவேதான் இந்த திருத்தலம், ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தை மதத்தை வேளாங்கண்ணி திருத்தலம். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே பார்க்கும்போது எத்தனையோ இடங்களில் இருந்து எத்தனையோ மொழி பேசும் எத்தனையோ மதங்களை சார்ந்த மக்கள் ஒன்றாக இருக்கின்றார்கள். இதுதான் உண்மையிலே பரலோகம். ஏனென்றால் அங்கே ஒரு வேறுபாடும் இல்லாது இருக்காது. அங்கே எல்லோரும் கடவுளின் பிள்ளைகளாக கருதப்படுவார்கள். அதை நாம் இங்கே பார்த்து மகிழ்கிறோம், அனுபவிக்கிறோம். எனவே அந்த அன்னைக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். உலகத்திற்காகவும் நம்முடைய நாட்டிற்காகவும் ஆசிரை நான் எல்லோருக்கும் வழங்கி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Dear brothers and sisters in Christ, we are all people of God. No mother, no religion, no language, no culture, no racism can divide mankind, because there is one God and we are all His people, His children. That truth is being realized and experienced in this beautiful pilgrim center of Our Lady of Velanganni. Here, without any feeling of difference, people come to the mother as our mother. She is the mother of mankind. And so we are all united here. This place is becoming a sign for the whole world, that the whole world should be united, as our Holy Father Pope Leo XIV, asking the whole world to pray for peace, for unity, for harmony. For that, this place becomes an example, a place where we experience that prayer of our Holy Father. There is so much of unity, harmony, peace. Even if you look at here, we are the religious leaders of different religions come together